கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திங்கட்கிழமை விசுவாவசு வருடம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2026ஆம் வருடம் தை மாதம் 12ஆம் நாள். இன்றைய விசேஷங்கள். இன்றைய தினம் குடியரசு தினம், வாஸ்து நாள், தேய்பிறை அஷ்டமி. மாலை நேரத்தில் அனைத்து சிவ ஆலயங்களிலும் பைரவர் வழிபாடு நடைபெறக்கூடிய நாள். மேலும் இன்றைய தினம் வாஸ்து தினம். இன்று வாஸ்து பூஜை போடுவதற்கான நேரம் காலை 10:41 முதல் 11:17 வரையில். வீடு கட்டுவதற்கான வாஸ்து பூஜை போடுவதற்கான நல்ல நேரம். இன்றைய நட்சத்திரம் காலை 10:50 வரையில் அஸ்வினி, அதன் பின்பு பரணி. திதி இரவு 7:11 வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 முதல் 3 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 6 முதல் 7 வரை, பிற்பகல் 1 முதல் 2 வரை, மாலை 3 முதல் 4 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், கும்பத்தில் சனி, ராகு. இன்று காலை 12:16 வரையில் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் மேஷ ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மேஷ ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மேஷராசிக்கு அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷபராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அற்புதமாக இருக்கும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக ரிஷபராசிக்கு அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் மிதுன ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். எனினும் எடுக்கும் முக்கிய காரியங்களில் சற்று நிதானம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக ரிஷப ராசிக்கு அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் சுலபமாக வெற்றி கிடைக்கும். எனினும் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மிதுன ராசிக்கு அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்பு சிறப்பாக இருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு உருவாகும். கணவன் மனைவி கருத்து ஒற்றுமை நீங்கி நல்ல முன்னேற்றம், நல்ல புரிதல் ஏற்படும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும். எனினும் செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக சிம்ம ராசிக்கு அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். வழக்கமான ரெகுலரான வேலைகளை மட்டும் பார்க்க வேண்டும். சந்திராஷ்டமம் இருப்பதால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. துலாம். துலாம் ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அற்புதமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உருவாகும். எனவே இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாளாக துலாம் ராசிக்கு அமைந்துள்ளது.
விருச்சிக ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு உருவாகும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும். கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தனுசு ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக தனுசு ராசிக்கு அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். வியாபார முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அற்புதமாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். எடுக்கும் முக்கிய முடிவுகள் சற்று நிதானம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மகர ராசிக்கு அமைந்துள்ளது. கும்ப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் கும்பராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்த சகோதரி மூலம் ஆதாயம் உருவாகக்கூடும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். எனினும் செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கும்பராசிக்கு அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் மீனராசிக்காரர்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உருவாகும். எடுக்கும் முக்கிய காரியங்களில் சற்று நிதானம் தேவை. செலவுகளிலும் கட்டுப்பாடும் அவசியம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மீனராசிக்கு அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.